Welcome to Nidhi Embroidery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோக்கான மெட்டீரியல்ஸ். இதுல புதுசா நான் ஒரு wooden ring எடுத்திருக்கேன். இந்த ரிங்ல நம்ம எப்படி crochet பின்னி அதை நம்ம வந்து குச்சு கட்டுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது wooden ring. இதுல இல்லாம பிளாஸ்டிக் ரிங்லயும் உங்களுக்கு கிடைக்குது. நம்ம எப்பவும் போல 6 strands thread எடுத்துக்கலாம். நீடில் வந்து 8 to 10 எந்த நீடில் வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்றது 10 தான். இப்போ ரிங்ல வந்து நம்ம 6 strands thread சேர்த்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு 2 செயின் போட போறோம். ஏன்னா நான் வந்து டபுள் crochetல போட போறேன். அதனால 2 செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லா டபுள் crochet தான் நான் போடுறேன். இத சுத்தி இந்த ரிங்கை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி டபுள் crochet போட்டுறலாம். இது ஒரு பேசிக் மாடல். நம்ம அடுத்து நம்ம பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல பீட்ஸ் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்கா ஒரு ரிங்கை நம்ம கவர் பண்றத மட்டும் தான் நம்ம பார்க்கறோம். crochet வச்சு நல்லா டைட்டா நீங்க போடிங்கனா தான் அந்த wooden ring வந்து தெரியாம இருக்கும். சோ அதனால நம்ம டபுள் crochet போட்டு எடுத்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப மேலே இழுத்துட்டு போகாம வுட்டோட பக்கத்துலயே ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் வர மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு டைட்டா இருக்கும். வுட் ஃபுல்லா கவர் ஆகும். நம்ம எப்படி அசைஞ்சாலும் வந்து உங்களுக்கு நடுவுல இருக்க வுட் வந்து தெரியாம ஃபுல்லா கவர் ஆகி இருக்கும். இப்போ ஃபுல்லா முடிக்காம நான் வந்து இதை வந்து குச்சு கட்டுறதுக்கு இந்த இடம் போதுமா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். நம்ம குச்சு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், 100 strands thread வந்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சிருப்போம் இல்லையா, அந்த த்ரெட்டை வச்சு பாருங்க. உங்களுக்கு வுட் வந்து தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இன்னொரு 2 ஸ்டிச் போட்டு அதை இடத்த கவர் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக போட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அழகா இருக்கும். இன்னொரு 2-3 தடவை நம்ம போட்டுட்டு நம்ம அந்த இடத்துல வந்து குச்சு கட்டிடலாம். இந்த குச்சு கட்டுறது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து பென்சிலில் நம்ம கட்டி காமிச்சோம். அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்து இந்த கேப்பில் வந்து குச்சு கட்டிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். எப்பயும் போல தான் போட்டுட்டு நம்ம இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ண வேண்டாம். நம்ம குச்சு கட்டும் போது அதோட சேர்த்து வச்சு கட்டிடலாம். குச்சுவோட ஹைட் வந்து நம்ம டிசைட் பண்ணுறதா, நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து நம்ம நிறைய பர்பஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இப்போதைக்கு நான் வந்து நிறையாவே விடுறேன். நல்லா ஒரு 2 இன்ச்சுக்கு நான் வந்து குச்சு நான் விடுறேன். இதே மாதிரி மற்ற ரிங்லாமும் நம்ம வந்து crochet பின்னி வச்சிடலாம். நான் வந்து ப்ரௌன் கலரில் அடுத்ததில் போடுறேன். 2 கலர் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூவும் ப்ரௌனும். டபுள் crochet தான் போடுறேன். ஒரே மாதிரி டைப்பில் தான் நான் போடுறேன். இப்போ நான் வந்து ஒரு 5 பீஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த 5 பீஸ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் நம்ம சுடிதாரில் யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களோட ஃப்ராக்கில் யூஸ் பண்ணலாம், நம்ம சாரியோட குச்சுவாக யூஸ் பண்ணலாம். எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தோடாக இதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெண்டண்ட்டாக நம்ம இந்த சில்க் த்ரெட்லேயே நம்ம வந்து செயின் மாதிரி பின்னலாம். நான் உங்களுக்கு அடுத்ததில் அந்த செயின் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறேன். செயின் மாதிரி பின்னி அதில் வந்து நம்ம வந்து பெண்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஃப்ராக்கில் இல்லை ட்ரெஸ்ஸில் சுடிதாரில் நடுவில் நான் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி தொங்க விடலாம். ப்ளவுஸில் தொங்க விடலாம். ஏன் உங்கள் ப்ளவுஸில் வந்து பின்னாடி வந்து இதையே ஃபுல்லாக வந்து நம்ம அங்கங்கே அட்டாச் பண்ணி விட்டுறலாம். பேக் சைடு ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் இது எல்லாமே. நல்லா கலராக இப்போ நம்ம கீழே குச்சு இல்லாமல் அந்த ரிங்ஸ் மட்டுமே வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலாம். இப்போ சுடிதார் நெக்கில் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்போ குச்சு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து பீட்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம டபுள் crochet பின்ன இடத்துல சென்டரில் நம்ம வந்து விட்டுலாம். ஸோ சென்டராக எதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் விட்டுருங்க. எப்பயும் போல் நாட் போட்டுடலாம். ஒரு தடவை துணியோடு சேர்த்து நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அடுத்தது கொடுத்துக்கலாம். நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் சாரியில். ஒன்றோட ஒன்று இடிக்காமல் கொஞ்சம் தள்ளி நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் அழகாக இருக்கும் தொங்குறப்போ. ரொம்ப ஒட்டி வேண்டாம்.
இதே மாதிரி நம்ம saree ஃபுல்லாக கோர்த்துடலாம். இப்போ நான் செஞ்சு வச்ச 5 பீஸையும் நான் இதில் வந்து கட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் சாரியில். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இன்னும் நிறையா பார்க்கலாம், இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.